விடுமுறையை முன்னிட்டு இந்த வாரம் பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. மாரி 2, சீதக்காதி, கனா, சிலுக்குவார்பட்டி சிங்கம், அடங்கமரு, KGF இந்த மாதிரி படங்கள்லாம் இதில் அடக்கம். இப்போ நம்ம அடங்கமரு படத்தோட விமர்சனத்தை பார்ப்போம். அறிமுக இயக்குனர் கார்த்திக் தங்கவேல் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஜெயம் ரவி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி கிட்ட ஒரு பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கு ஒப்படைக்கப்படுது. அந்த வழக்கை அவர் விசாரிக்கும் பொழுது அந்த பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கதை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பெண் மட்டும் இல்லாம இது போல பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுறதையும் கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு காரணமானவங்க யாருன்றதையும் ஜெயம் ரவி கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதுக்கு காரணமான எல்லாரும் பெரிய வீட்டு பிள்ளைகள் என்பதால இந்த வழக்கை ஜெயம் ரவியை கைவிடுமாறு ஹையர் அபிஷியல்ஸ் உத்தரவிடுறாங்க. ஆனா ஜெயம் ரவியோ இதெல்லாம் கேட்காம குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்கிறாரு. ஆனா இதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லாத காரணத்தால கைதான சில நிமிடங்கள்லேயே குற்றவாளிகள் எல்லாம் வெளியே ஜெயம் ரவியோட குடும்பத்தையே காலி பண்றாங்க. இதுக்கு காவல்துறையும் உடந்தையா இருக்காங்க. இதனால விரக்தி அடைகிற ஜெயம் ரவி போலீஸ் வேலையை ராஜினாமா செஞ்சிடறாரு. ஆனா அதே போலீஸ் மொழியை யூஸ் பண்ணி தன்னோட குடும்பத்தை அழிச்ச அந்த 4 இளைஞர்களை அவங்களோட அப்பா கையாலேயே கொலை செய்ய வைப்பேன்னு சபதம் போடுறாரு. அந்த சபதத்தை அவர் ஜெயிச்சு முடிக்கிறாரா இல்லையா அப்படின்றதுதான் அடங்கமரு படத்தோட கதை. ஜெயம் ரவி போலீஸா செம்ம ஃபிட்டா நடிச்சிருக்காரு. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எதிரிகளை கதற விடுவது, திமிரி எழுந்து சவால் விட்டு திருப்பி அடிப்பது என தனி ஒருவனா படத்தை மொத்தத்தையும் தன் தோளில் சுமக்கிறாரு ஜெயம் ரவி. குறிப்பா ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் பின்னி படல் எடுத்திருக்காரு. எத்தனை போலீஸ் கேரக்டரை நடிச்சாலும் தனக்குன்னு ஒரு யூனிக்கான பாடி லாங்குவேஜை எல்லா படத்துலையும் வெளிப்படுத்துறாரு. பார்த்த உடனே காதல் கொள்ற மாதிரி இருக்காங்க ராஷி கண்ணா. ஜெயம் ரவியோட அவங்களோட கெமிஸ்ட்ரி படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டா இந்த படம் முழுக்க பயணிச்சிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்க டெக்னாலஜி எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு காட்சிகளை அமைச்சிருக்காரு இயக்குனர் கார்த்திக் தங்கவேல். வழக்கமான போலீஸ் கதை தான், ஆனாலும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி புதுசா வெளிப்படுத்தியிருக்காங்க. முதல் பாதி படம் ரொம்ப விறுவிறுப்பா நகருது. இரண்டாம் பாதி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட காட்சிகளால ரசிக்கும்படி இருக்கிறது. எப்போதும் கலகலப்பான பாடல்களை தரும் சாம் இந்த படத்துல கொஞ்சம் அடக்கி வாசிச்சு ஏமாற்றம் கொடுத்திருக்காரு. பின்னணி இசையும் பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. சத்யசூரியனோட ஒளிப்பதிவு படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இந்த படத்தோட விறுவிறுப்பான திரைக்கதைக்கு ரூபனின் எடிட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆக மொத்தம் அடங்கமரு வழக்கமான போலீஸ் கதை, ஆனா கொஞ்சம் வித்தியாசமான கதை. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.